திவ்யா, திவ்யாவை கோச்சுக்க போறாமா? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டாங்க, நீங்க வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. மா, என்னம்மா இது? ஏமா இப்படி பண்ற? நான் என்னம்மா பண்ணேன்? இப்ப எதுக்கு இவங்களை வர வச்ச? இவங்க வந்தா என்ன சமாதானம் பண்ணிடுவாங்கன்னா? ஐயோ மதி, நான் எதுவும் சொல்லல. பாபு, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். இதுல தனியா பேச என்ன இருக்கு? மாமா, உங்களே வச்சுதான் இதை பேசணும். தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ப்ளீஸ், உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சுக்கோங்க. என்னம்மா இப்படி பேசுற? ஆரம்பத்திலே இதுக்கு நான் வேணாம்னு சொல்லியிருக்கணும். நான் இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. ஏன் தப்புதான். நான் சரின்னு சொல்லி நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி ஊர் புறாவும் என் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிருப்பீங்க. இப்ப இந்த கல்யாணம் நிக்க போதுன்னா உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது எனக்கு தெரியுது. ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களை விட எனக்கு வேற விதமா கஷ்டம் இருக்கு. அதனால்தான் சொல்றேன், இந்த கல்யாணம் என்னால பண்ணிக்க முடியாது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்னம்மா நீ? சொந்தக்காரங்களை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? அவங்க எதையாவது பேசுறவங்க பேசிக்கிட்டு தாமா இருப்பாங்க. அதை பத்தி எங்களுக்கெல்லாம் ஒன்னும் கவலை இல்லம்மா. இங்க பாருமா, நீ எங்க வீட்டு மகாலட்சுமிமா. நீ எங்க வீட்டுல அடி எடுத்து வச்சாதான் நான் பண்ண பாவமெல்லாம் தீரும். இங்க பாரு, தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்புறமா. கல்யாணத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதாமா. ஐயோ, புரிஞ்சுக்கோங்க. உங்க பாவம் எதுவும் இல்ல. எல்லாம் நான் பண்ண பாவம். இந்த மனுஷிக்கு நான் பண்ண துரோகம். இந்த அப்பாவை பொம்பளை ஏமாத்திட்டு பாபுவை கல்யாணம் படிக்கணும்னு நினைச்சு பாத்தீங்களா? அந்த பாவம் என்னை விட்டு எப்படி போகும்? அதுக்கப்புறமா எங்க அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்காம சோமுன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுத்தேன். நீங்க எங்க அம்மாவை பார்த்து சர்டிபிகேட் கேட்டீங்க. அந்த தப்புக்கு நீங்க நிறைய அனுபவிச்சிட்டீங்க. உங்க பாவம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நீங்க போய் நிம்மதியா இருங்க. ஆனா நான் பண்ணது துரோகம். அது அவ்வளவு சீக்கிரம் எப்படி போகும்? இன்னும் நான் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது இருக்கு. நிறைய கஷ்டப்படணும். எங்க அம்மா கால விழுந்து அம்மா என்னை மன்னிச்சிட்டு கதறி அழணும். எனக்கு இதை ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். இல்லம்மா, நீ மனசறிஞ்சு யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலம்மா. நீ குழந்தம்மா. பண்ண பாவமெல்லாம் நான் தான் பண்ண. என் பாவம் தீரணும்னா அது உன்னால மட்டும்தாம்மா முடியும். இங்க பாருமா, யாரு என்ன சொன்னாலும் சொல்லட்டும். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் இருக்கேன். இந்த பாபு இருக்கான். நீ இப்பவே குழந்தையோட எங்க வீட்டுக்கு வந்துருமா. நாங்க உன்னை நல்லா பாத்துக்குவோம். ஐயோ, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது தானே என்னோட தப்பு. அதனால தானே எல்லாரும் என்ன ப்ளேம் பண்றீங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன் சாமி. உங்க எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இந்த கல்யாணம் நடக்காது. இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாதீங்க. ஐயோ மதி, அப்பா, நாம எது பண்ணாலும் மதியோட நல்லதுக்கு தானே பண்றோம்னு சொல்லுவோம். இதுதான் அவளுக்கு நல்லதுன்னு அவன் நினைக்கிறப்போ நாம ஏன்பா அவளை ஃபோர்ஸ் பண்ணணும்? வாங்கப்பா, நம்ம போலாம். வரங்க வரங்க வரோம் பாட்டி. வரம்மா.
சமந்தி சமந்தி நில்லுங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அட என்னம்மா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவன் மனசுல அவ்வளவு வேதனை வச்சிட்டு இருக்கா. அந்த பாஞ்சாலி பொம்பளையும் அந்த சோமு பையலும் அவளை வாழ விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே கடவுள் என் மேல சின்னதா ஒரு இறக்கம் காட்டுவாரு. நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்கேன். நான் எப்படியாவது மதி கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். அத்தை, சம்மதி, நீங்க சொல்றது ஏதோ அருள் வாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. சம்மந்தி, இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு மாசம் ஆனாலும் சரி, இல்ல ஒரு வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் மதிதான் எங்க வீட்டு மருமக. நாங்க அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். வரோம். சரிங்க. வரோம் அத்தை. இங்க பாருங்க, எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். இங்க பாருங்க, நான் வந்தேன்ல உங்க வீட்டு கல்யாணத்துக்கு. நீங்க வரும்போது மாமாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும், சரியா? காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாமா, கண்டிப்பா சொல்லிடு, அவகிட்டே சொல்லிடு. வெளியே போயிட்டு வராங்க. ஏய், கல்யாண நம்பர் இருந்தா எடுத்து வை. இருக்குமா? சரிப்பா. சரி சரி. சரி, வச்சிரவா? சரி. ஓகே. என்னங்க நீங்க? என்னாச்சு? ரெண்டு பேரும் ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. பொம்பளைங்க நாங்க எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கூட இருந்து பார்க்க வேண்டாமா? சொந்தக்காரங்களா வரப்போறாங்க, அவங்கள தங்க வைக்கணும். எங்க எந்த இடம் என்னன்னு பார்க்க வேண்டாமா? டேய் பாபு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வராங்களா? அவங்களாம் எங்க தங்குவாங்க? அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்னங்க, நீங்களாவது இத பத்தி கேட்டீங்களா? அவன் தான் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது. நாம தானே பொறுப்பா இருக்கணும். இங்கேயே நம்ம வீட்லயே சொந்தக்காரங்களை தங்க வைக்கலாம். ஆனா இடம் பத்தாதே, வெளியில தானே தங்க வைக்கணும். அப்பா, என்னப்பா அம்மா இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்காங்க, அமைதியா இருக்கீங்க? என்னாச்சுங்க? என்னப்பா, உடம்பு எதுவும் சரியில்லையா? சொல்லுங்கப்பா, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்து தரேன். அண்ணா, என்னென்ன நீயும் அமைதியா இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரூம் புக் பண்ணிட்டியா? இல்லைன்னா சொல்லுண்ணே, நான் அவர்கிட்ட சொல்லி புக் பண்ண சொல்றேன். எல்லா ஏற்பாட்டையும் கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. என்னடா சொல்ற? ஆமாமா, இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ பாபு, வாய பொத்துடா. என்னடா பேசுற நீ? இல்லம்மா, அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இங்க பாருப்பா, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அம்மா, முதல்ல பதறாதீங்கம்மா. நாம பதறதாலேயோ அடிச்சுக்கிறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ எதுவுமே நடக்காது. மதி கல்யாணம் வேண்டான்னு தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாமா. அதுக்கப்புறம் எங்களுக்கும் எதுவும் சொல்ல தோணல. நாங்க வந்துட்டோமா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்டா அவளுக்கு புத்தி இப்படி போகுதோ தெரியல. இப்படி வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு மாத்தி மாத்தி பேசுறா. ஐயோ அம்மா, நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? என் பிள்ளை இத்தனை நாளா மரம் மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தானே, இப்படி ஒரு நொடியில தூக்கி போட்டு உடைச்சிட்டாளே. ஐயோ கடவுளே. அம்மா, சொல்றது கேளுங்கம்மா, அழாதீங்க, அழுகையை நிப்பாட்டுங்க. இங்க பாருங்க, நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தாதீங்க. என்னப்பா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றா? அம்மா, இப்பவும் அவன் மேல தப்பு சொல்லாதீங்கம்மா. முதல்ல நாம பண்ண தப்பு தான் இப்போ வரைக்கும் அவளை வாழ விடாம பண்ணிட்டு இருக்க. அது தெரியும்ல உங்களுக்கு? மதிய இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா
இவ்வளவு பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு உயிரோட இருந்திருப்பாங்களான்றதே சந்தேகம் தான். எல்லாருமா சேர்ந்து டார்ச்சர் பண்ணா அவ என்னமா பண்ணுவா? ஒரு பக்கம் சூர்யா மாமியார் வீடு, இன்னொரு பக்கம் அந்த சோமு பாஞ்சாலி, இந்த பக்கம் நாம. இப்படி யாருமே அவளை புரிஞ்சுக்காம எல்லாருமே அவளை ஃபோர்ஸ் பண்றவங்களதாமா இருக்கும். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், அது மட்டும்தான் எல்லாரோட எண்ணமுமா இருக்கு. அவ மனசு யாருமே புரிஞ்சுக்கலமா. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொந்தக்காரங்க முன்னாடி அவளுக்கு ஒரு தாலியை கட்டிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி பண்ண பிரச்சனை எல்லாம் தீராதுமா. இது நல்லபடியா முடிஞ்சா 2வது கல்யாணம் பண்ணி வச்சோன்ற நிம்மதி அவங்க வீட்டுல எல்லாருக்கும் வந்துடும். ஆனா அவன் மனசு, நான் ஒருத்தனாவது அவன் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும்னு நினைக்கிறேமா. உங்க எல்லாரையும் தாண்டி மதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு தான்மா ரொம்ப ஆசை. கல்யாணம் பண்றது எதுக்குமா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழதானமா. நானே மதிய புரிஞ்சுக்கலனா அவ்வளவு வேற யாருமா புரிஞ்சுக்குவாங்க? விட்டுருங்கம்மா, எல்லாருக்கும் சொல்லிடலாம். இதோட நம்ம அவளை தொல்லை பண்ண வேண்டாமா. இனிமேலாவது அவ நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். நீ சொல்றதெல்லாம் புரியுது பாபு. நாம என்ன அவளை கஷ்டப்படுத்தணும் நான் நினைக்கிறோம். அவளை நான் என் பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு தானே சொன்னேன். ஒண்ணு இல்ல 2 தடவை இல்ல பாபு, ஒவ்வொரு தடவையும் தட்டி தட்டி போகுது. இப்ப வரைக்கும் இது நடந்துரும்னு நினைச்சு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து இப்ப வந்து நடக்காதுன்னு சொன்னா என்னால தாங்கிக்க முடியலப்பா. யாரு பண்ண பாவமோ இப்படி நம்மள சுத்தி சுத்தி அடிக்குதுப்பா. நான் பண்ண பாவம்தான், நான் பண்ண பாவம்தான், நான் பண்ண பாவம்தான். அப்பா என்னப்பா? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நீ சுத்தமானவளான்னு கேட்டல்ல, அவ மனசு எப்படி கொதிச்சிருக்கோ, அவ வயிறு எப்படி எரிச்சிருக்கோ. அதான் நம்ம குடும்பம் இப்படி நிர்கதியில நிக்குது. நான் பேராசக்காரன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா கடவுளே அவ மறப்பானா? அவ ஒரு கணக்கு வச்சிருப்பான்ல. கடவுளே 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 அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா கடவுளே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாத பாவத்தை தான் நான் பண்ணிட்டேன். அதுக்காக எத்தனை ராத்திரி நான் உங்ககிட்ட கத்திருப்பேன், கதறி இருப்பேன். நீ கேட்டியா? கேட்கலையே. இப்பவும் சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எல்லா கஷ்டங்களையும் என்கிட்ட ஏன் கொடு. ஆனா என் பிள்ளைக்கு ஒரு நல்லதை பண்ணி வச்சிருக்கியா, ஒரு நல்லதை பண்ணி வச்சிருக்கியா. அப்பா எந்திரிங்கப்பா. அதுக்காக உனக்கு என்ன வேணும்? என் உசுறு வேணுமா? எடுத்துக்க எடுத்துக்க. ஆனா என் பிள்ளைய வாழ வை, என் பிள்ளைய வாழ வையா, என் பிள்ளைய. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா எந்திரிங்கப்பா. எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. ஐயா என் பிள்ளைய வாழ வையா. என்னப்பா நீங்க ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயா வாங்கப்பா வாங்க, அங்க உட்காருங்க. ஒண்ணும் இல்லப்பா, நீங்க மனசு மாறிட்டீங்கப்பா. மதிக்காக எவ்வளவு நல்லது பண்ணணும் நீங்க மனசார நினைச்சீங்க. நடந்த எல்லாத்துக்கும் நீங்களும் நானும் காரணம் இல்லப்பா. மனுஷங்க செய்யறதுக்கு கடவுள் என்னப்பா பண்ணுவாரு? விடுங்கப்பா, இன்னும் நாள் இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு நடக்கும்பா. நடக்கிறது நடக்கிறப்ப பாப்போம். குடிங்க, தண்ணி குடிங்கப்பா, குடிங்கப்பா, தண்ணி குடிங்க.
சரிம்மா. ஏய் யாருன்னு பாரு, கவிதா மாதிரி இருக்கு. ஆமாக்கா. இறங்கடி கீழே. ஏய் வாடி, நல்ல 4 வார்த்தை கேட்டு வரலாம். வேணாக்கா, தேவையில்லாம பிரச்சனை வந்துரும். நம்ம பாட்டுக்கு போலாமா? ஏய், என்ன நீ கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்படியே போக சொல்றியா? இல்லக்கா, ரோட்ல வச்சு தேவையில்லாம அசிங்கமாயிடும். இந்த சஞ்சய் வேற ஒரு மாதிரி கிராக்கு. அவன் கிராக்கா இருந்தா பயந்து போக சொல்றியா? நீ வா, நான் பாத்துக்கிறேன். சொன்னா பேசாம வா சொல்றல. இல்லாம அக்கா அமைதியா வாடி. ஏண்டி உனக்கே இது நல்லா இருக்கா? எங்களை எல்லாம் நோகடிச்சிட்டு அப்படி என்னடி நல்லா வாழ்ந்துருவ நீ? நம்ம அப்பா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. இன்னைக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. நீ ஏன் ஒரு புருஷனை தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எல்லாத்தையும் மீறி அந்த குடும்பத்துல எப்படி உன்னால இருக்க முடியுது? நம்ம குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்குண்டி. தெரிஞ்சிருந்தது அமைதியா இருக்க. அப்படிப்பட்ட அழுத்தக்காரி தானே நீ? அப்படி என்னடி காதல்? கண்ணை மறைக்கிற காதல்? ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க. இதோ பாரு, நான் உன்கிட்ட பேச வரல. என்கிட்ட பேச வரலையா? அப்ப கவிதை கிட்ட ஏன் பேசுறீங்க? இப்ப அவ என் பொண்டாட்டி. அப்படியே அவகிட்ட பேசணும்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும். ஏய் சும்மா போ. நீ என்ன பெரிய ரவுடியா? நடு ரோட்ல தகராறு பண்ணுவியாமே? உன்னை விட பெரிய ரவுடினா பாக்குறியா? இத பாரா, பெரிய ரவுடியா. பொம்பளை அடிக்க மாட்டேன்னு தைரியத்துல பேசுறியா? மரியாதையா போயிடு. அடச்சி நீ போ. பாத்தியாடி எப்படி பேசுறான் பாத்தியா? பொம்பளைய கை நீட்டி அடிப்பானா? குடும்ப புத்தி அப்படிதானே இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு பியூன் வந்து உன்கிட்ட நாடகம் ஆடினானே. அன்னைக்கு கூட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டீங்களே. ஏண்டி எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அவர் கழுத்தை பிடிச்சி தள்ளுறப்போ நீ வேடிக்கை பார்த்து தாண்டி நின்னுட்டு இருந்த. நன்றி கெட்டவடி நீ. நம்ம அப்பாவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எப்படி எப்படியோ பாத்துட்ட. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பியூனோட பொண்டாட்டி இப்பதான் நம்ம அப்பாட்ட வந்து கால்ல விழுந்து கதறி அழுதுட்டு போனா. அந்த ஆளு ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ஐயா வாங்க, உங்க பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் துரதான் பண்ணாருன்னு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இது அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை. கல்யாணம்னு ஒண்ணு நடந்து தொலைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருடி. இப்ப கூட அவர் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு. நீ ஏன்டி அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏண்டி நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர்னு ஒரு பியூனோட பொண்டாட்டி சொன்னதான் நம்புவியா? உனக்கே தெரியாதா? உனக்குதான் தப்பெல்லாம் சரியா தோணுது, சரியெல்லாம் தப்பா தோணுதே. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடி. அப்பாவே உன்னை தலைமுழுகிட்டாரு, எக்கேடோ கெட்டு போன்னு விட்டுட்டாரு. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கலடி. என்ன நீ இருக்கிற இடம் அப்படி. உன்னை ஒரு நரகத்துல தள்ளி விட்டுட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்கிறது? பயமா இருக்குடி. நாளைக்கே உன்னை கொளுத்தி விட்டுட்டு தீ புடிச்சு இறந்து போயிட்டான்னு சொன்ன என்னடி பண்ண முடியும்? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏங்க கொஞ்சம் இருங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம நடு ரோட்ல வந்து கத்திட்டு இருக்க? உங்களுக்குலாம் எங்க எப்படி டீசெண்டா நடந்துக்கணும்னே தெரியாதா? ஏய், யாருக்குடி டீசெண்டா இருக்க தெரியல? டீசெண்டா இருக்க தெரியாதுனா யாரையாவது இழுத்துட்டு ஓடுனேனா? சீ, வாய மூடு. அக்கான்னு பாக்குற, இல்லாட்டி அசிங்கமா தான் சொல்லிட போறேன்.